இந்த வீடியோவில் நான் பாதுஷா செஞ்சு காட்டுறேன். இது போல் டெய்லியும் ஸ்வீட்டோ ஸ்நாக்ஸோ செஞ்சு காட்டுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 1/4 கிலோ மைதா மாவு, 1/4 கிலோ சீனி, 50 கிராம் வெண்ணெய் அல்லது தயிர், 1 சிட்டிகை பேக்கிங் சோடா, தேவையான அளவு எண்ணெய். மைதா மாவை வெண்ணெய் அல்லது தயிர் சேர்த்தும் 1 சிட்டிகை அளவு பேக்கிங் சோடா சேர்த்தும் சப்பாத்தி போல் பிசைந்து கொள்ளவும். சிறு உருண்டைகளாக உருட்டி கட்டை விரலால் நடுவில் லேசாக அழுத்தி விடவும். அடுப்பில் ஒரு பக்கம் ஒரு சட்டியில் சீனியுடன் 1 டம்ளர் தண்ணீர் ஊற்றி அடுப்பில் வைத்து ஒரு கம்பி பதம் வரும் அளவிற்கு பாகு காய்ச்சவும். தற்போது ஒரு கடாயில் பொரிக்க தேவையான அளவிற்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்தவுடன் அதில் உருட்டி வைத்த மாவினை ஒவ்வொன்றாக போடவும். பிறகு லேசான பொன்னிறத்தில் வந்தவுடன் எடுத்து ஆற வைக்கவும். சீனி பாகு ஒரு கம்பி பதம் வந்ததும் இறக்கி விடவும். சூடு போகும் முன்பு அதில் பாதுஷா உருண்டைகளை போட்டு ஊறவிடவும். மைதா உருண்டைகள் ஊற மிகவும் தாமதமாகும். நன்றாக பாகுவில் ஊறிய பின் சுவையான பாதுஷா ரெடியாகிவிடும். அடுத்து ஒரு ஸ்வீட்டோ ஸ்நாக்ஸோ செய்து சீக்கிரமா வீடியோவில் வரேன். அதற்கு முன்பு என்னுடைய லைவ் வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தால் லைவ்ல வாங்க பேசலாம்.